பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு மூவியை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக நம்ம கமெண்ட் பண்ணிடும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா செம்மையா பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சில விஷயங்கள் நல்லா பண்ணல அப்படின்னா வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடும். ஆனால் அது அந்த ஒரு மூவியை வந்து எடுக்கிறதுக்கு தயார் செய்யறதுக்கு எவ்வளோ ஒரு மெனக்கெடுதல் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 1000 பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, 2 இல்லை 2-3 நெகட்டிவான விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லை தப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 1000 ஒதுக்கி வச்சுட்டு இந்த 2-3 மட்டும் நம்ம வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. அந்த 1000 பாசிட்டிவான விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். ஓகே, பட் ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு நாளை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்ஃபேக்ட் கிடைச்சிட்டே இருக்க விஷயத்த வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபுல்லாக செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைவு கூற ஒரு நாளாக வந்து இருக்க போகுது. ஏன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் பற்றி பேச போகிறோம்னா நம்ம இப்போ இருக்க ஃபியூலை எந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸாஜரேட்டடாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுது. பயோடீசல் டே அப்படிங்கிற டே பற்றி பேசுறதுக்காக நமக்கு ஒரு ரொம்ப பெரிய ஜீனியஸான கெஸ்ட் ஒருத்தர் வந்து பேச போகிறார். நிறைய ஆன்சர்ஸ்க்குலாம் வந்து கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சராக சூப்பராக நம்மளுக்கு வந்து புரியுற மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வந்து எடுத்து சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கான டவுட்ஸ் வந்து நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கான மென்டல் ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவை. அதுக்கு ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல அது இனியவை என்று வெல்கம் பேக். காலை வேளையில் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா என்ற நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பயோடீசல் டே அப்படிங்கிறனால இதை பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. டாக்டர் வி சிவசுப்ரமணியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அண்ட் அவரை பற்றி நிறைய இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் அதை கொடுத்துறேன். இஸ் அ டைரக்டர் ஆஃப் டெக், Physiospectrum Environmental Research Center, and also member of expert committee of Ministry of New and Renewable Energy and New Delhi of second generation biofuels, and he is also member of monitoring committee of algae biofuels, Council of Scientific and Industrial Research Center. இது தவிரமா இவருக்கு இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கு. ஆனால் அவரே வந்து இது மட்டும் தான் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியாக கேட்டலாம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடீசல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு கூகுள் சர்ச் பண்ணி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது எங்களால் இது வந்து ஒரு நேச்சுரலான வெஜிடபிள் ஆயிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபியூவல் அப்படின்ட்டு. பட் அதை தவிர்த்து டீட்டெயில்டாக பயோடீசல்னா என்ன? ஆக்சுவலி நான் முதல்ல டீசல்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் பயோடீசல் டே எப்படி வந்தது? ருடால்ஃப் டீசல் அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கியமான ஒரு. ஹி வாஸ் பார்ன் இன் ஃப்ரான்ஸில் பிறந்தவர், ஜெர்மனியில் கிராஜுவேஷன் ஆனவர். அண்ட் அவர் வந்து 1900 ஃபஸ்ட்டு டீசல் என்ஜினை வந்து உருவாக்கி அதை வந்து செயல்படுத்தி காமிச்சார். அந்த டேட்டு வந்து ஆகஸ்ட் 10th. அதை வந்து இன்டர்நேஷ்னல் பயோடீசல் டேன்னு கொண்டாடுறாங்க. பட் அவருடைய பர்த்டே வந்து மார்ச் 18th. அதே அமெரிக்கா இப்போ நம்ம நேஷ்னல் பயோடீசல் டேன்னு கொண்டாடுறோம். அப்படி தான் அது ஆரம்பிச்சது. பயோடீசலுக்கும் இப்போ இருக்கிற டீசலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ கிடைக்கிற டீசலும் பயோடீசல் தான். ஓகே. ஏன்னா ஒரு காலத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் இடத்துல பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் when they died and they got sediment ஆகும்போது பூமிக்கு அடியில் அந்த வெப்பம் அண்ட் ப்ரெஷரில் க்ரூட் ஆயிலாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அதே ப்ராசஸை வெஜிடபிள் ஆயில் இருந்து அண்ட் ஆல்சோ அனிமல் ஃபேட், அனிமல் ஃபேட்டுக்கும் வெஜிடபிள் ஆயில் தான் மேஜர் காம்பனண்ட். அனிமல் ஃபேட்லேருந்தும் எடுத்துக்கலாம். ஓகே. வெஜிடபிள் ஆயில் வந்து ராப்சீட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், சன்ஃப்ளவர் எல்லா ஆயிலிருந்துமே நம்ம டே டு டே லைஃப்ல உபயோகப்படுத்துகிறத எல்லா எண்ணெயிலிருந்துமே எடுக்கலாம். ருடால்ஃப் டீசல் வந்து முதல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது he used peanut oil. நம்ம கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணார். பின்னாடி வந்து கடலை எண்ணெய் அப்படியே உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா எண்ணெய் வந்து ஸ்டிக்கினஸ் இருக்கும், விஸ்காசிட்டி இருக்கும். அதை யூஸ் பண்ணால் என்ஜின் ஜாம் ஆயிரும். அதனால் அதை கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டிக்னஸை எடுக்கிறதுக்கு, அதை வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறதுக்காக. அந்த கன்வர்ஷனுக்கு பேர் டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் பேர், கெமிக்கல் ப்ராசஸ். அதாவது ஆயிலையும் ஆல்கஹாலையும் ரியாக்ட் பண்ண வச்சு ஃபேட்டி ஆசிட் மீத்தல் எஸ்டர்ஸ் அது மிக்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லலாம். ஓகே. மிக்ஸ் பண்ணி ரியாக்ட் பண்ண வைக்கணும். அது கேட்டலிஸ்ட்லாம் இருக்குது. பட் அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சது எப்போ தெரியுமா? 1853. ஓகே. அதாவது 1900க்கு முன்னாடியே அது அந்த டெக்னாலஜி இருக்குது. கன்வர்ஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் இன்டு ஃபேம் ஆர் ஃபேட்டி ஆசிட் மித்தைல் எஸ்டர், தட் இஸ் கால்ட் டீசல். அதை வந்து அதுக்கு பிறகு பண்ணி அதுக்கு பிறகு டீசல், ருடால்ஃப் டீசல் கண்டுபிடிச்ச என்ஜினுக்கும் இப்போ இருக்கிற டீசலுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய அவ்வளோ இவால்வ் ஆகி வந்திருக்கு. ஸோ அதுதான் டீசலுங்கிறது. ஸோ பயோடீசலுக்கும் ரெகுலர் டீசலுக்கும் வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது. எல்லாமே பிளான்ட் ஆரிஜின் தான். ப்ராசஸ் தான் வேறு. ஓகே. டைம் டேக்கன்.
ஓகே. அண்ட் இதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரே ஒரு டவுட் வருது சார். இப்போ நம்ம இதுலேருந்து நேச்சுரல் ஆயில்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. பட் நம்ம வந்து சமையலுக்கு வீட்டு உபயோகத்துக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெஜிடபிள் ஆயில்ஸ் நேச்சுரல் ஆயில்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கும் நம்ம பயோடீசலுக்கும் என்ன சார் வேற்றுமை இருக்குது, என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க சார்? அதான் சொன்னேன், சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற அத்தனை ஆயிலையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பயோடீசலை கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி தான் அமெரிக்காவில் இன்னும் கம்பெனிஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் in அமெரிக்கா அண்ட் யூரோப். அவங்க டிபெண்ட் பண்ணுறது கார்ன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ரேப்சீட் ஆயில் தான். ஓகே. ஏன்னா அங்கே நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, ஜனங்க கம்மி. ஓகே. நம்ம ஊரில் அதே பண்ண முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்னு சொல்கிறது. அது செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்னு ஒன்று வந்தது, நான் எடிபிள் ஆயில்ஸ். அதான் இந்தியா போல கண்ட்ரிக்கு வந்து பொருத்தமானது. நம்ம எடிபிள் ஆயில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் எடிபிள் ஆயில் அப்படியே நீங்கள் சந்தையில் வைக்கலாம், அதுக்கு இவ்வளோ விலை. ஓகே. இல்லை பயோடீசல் கம்பெனிக்கு அனுப்புனீங்க, அது அதிக விலை அப்படின்னா எல்லாம் அங்கே தான் அனுப்புவாங்க. ஸோ தி விளைநிலங்கள் வந்து குறைஞ்சிட்டே போகுது நாளுக்கு நாள், மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஃபுட்டுக்கு வந்து எனர்ஜிக்கு நீங்கள் டைவர்ட் பண்ணிங்கன்னா தேர் வில் பி a ப்ராப்ளம். ஒரு நாள் நீங்கள் டிசைட் பண்ணணும், கார் ஓட்டிகிட்டு போகணுமா இல்லை சாப்பாடு வேணுமா அப்படின்னு வந்துடும். ஸோ தேர் வில் பி a ப்ராப்ளம், கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபுட் அண்ட் எனர்ஜி. ஓகே. எது முக்கியத்துவம் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை தவிர்க்கிறதுக்காக செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல் கொண்டு வந்து நான் எடிபிள் ஆயில், அங்கே தான் ஜட்ரோஃபா வருது. ஜட்ரோஃபா, பொங்காமியா, மதுக்கா, இது மாதிரி ஆயில்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஃபிஷ் ஆயில், இதெல்லாம் சமையலுக்கு உபயோகப்படுத்துறது. அதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு வந்தது செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல் வந்தது. தென் கேம் தேர்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல். ஏன்னா செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல் கூட நீங்கள் யூ ஹேவ் டு யூஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான் க்ரோ பண்ணணும். ஜட்ரோஃபா அப்படி தான் ஃபெயிலியர் ஆச்சு. ஜட்ரோஃபா ஃபெயிலியர் ஆன காரணமே அதுதான். அதில் வந்து ஜட்ரோஃபா சஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி நிலத்தில் வேணாலும் நீங்கள் வாழ வைக்கலாம், தரிசு நிலங்களில், அக்ரிகல்ச்சர் பாசிபிளே இல்லாத இடங்கள், அப்படி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் அது வளராது. ஜட்ரோஃபாவுக்கு டிப்பிக்கல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வேணும், டிப்பிக்கல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், டிப்பிக்கல் வாட்டர், க்ளீன் வாட்டர், ஃபெர்டிலைசர் எல்லாம் பண்ணணும். தென் இட் வில் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே. அதனால ரொம்ப பெருசாக ப்ராசஸ். அதனால் ஜட்ரோஃபாவுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக குதிச்சிட்டோம். ஜட்ரோஃபா டெக்னாலஜி இப்போ நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டு மேக் இட் மோர் வயபிள். பட் அது வந்து முதல்லையே சீக்கிரமாக குதிச்சனால வி ஹேட் அ ப்ராப்ளம். ஓகே. பட் பொங்காமியா மற்ற சீட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ட்ரீ சீட்ஸ், அதெல்லாம் வயபிள். கர்நாடகா தான் வந்து இதில் முன்னோடி நம்ம இந்தியாவிலே. ஓகே. அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இன்ஃபேக்ட் கர்நாடகா கவர்மெண்ட்டில் வந்து கர்நாடகா பயோஃபியூல் டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தனியாக கவர்மெண்ட்டே நடத்துது. அதுக்கு ஒரு சேர்மன், அதுக்கு ஒரு பெரிய டீம்லாம் இருக்காங்க. பயோஃபியூல் பார்க்னு ஒன்று பெங்களூரில் இருக்குது. அண்ட் பயோஃபியூல் டெவலப்மெண்ட் போர்டு ஆயிரக்கணக்கான ரிமோட் வில்லேஜ் கிராமங்களை வந்து தத்தெடுத்து அடாப்ட் பண்ணி, அந்த வில்லேஜுக்கெலாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது, அதெல்லாம் அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு சீட்ஸை ப்ரொவைட் பண்ணி, ஓகே, நீங்கள் வந்து வேஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் க்ரோ பண்ணுங்க, பன்ஸில் க்ரோ பண்ணுங்க, அண்ட் வி வில் கிவ் யூ எக்ஸ்ட்ராக்ஷன் மெஷின்ஸ், வி வில் கிவ் யூ கன்வர்ஷன் மெஷின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜென்செட். ஓகே. இது வந்து கர்நாடகாவில் நடக்குதா இல்லை தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணுறாங்க? கர்நாடகாவில் 15 வருஷமாக நடக்குது. ஓகே. கர்நாடகா தான் முன்னோடி இந்தியாவிலே. சரியா சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அது பெரிய எக்ஸாம்பிள் அது. அதனால அவங்க வந்து ரிமோட் வில்லேஜில் முன்னாடி எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல கூட இந்த ஜென்செட் மூலமாக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுற பயோடீசலை வச்சு லைட் எரியுது. ஓகே. ஆனால் இப்போ எல்லாருக்குமே பரவலாக வந்து இதை பற்றி பேசுகிறப்போ வர ஃபர்ஸ்ட் டவுட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது சார். இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு வயபிளாக அதை யூஸுக்கு கொண்டு வரது, அதுக்குள்ள வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் டவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூயல் வந்து அதே இன்ஜினில் சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பெரிய கேள்வி. பட் அது வந்து பயோடீசல் அந்த சந்தேகமே வேண்டாம். ஒரு கன்வர்ஷன் ரொம்ப ஒன்றும் பண்ணாமே அப்படி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து 100% பயோடீசலை யூஸ் பண்ணுறதில்லை. நம்ம வந்து பிளண்டிங் தான் சொல்கிறோம். 20% பிளண்டிங் P20, 10% பிளண்டிங் P10, அந்த மாதிரி தான். B10 B20 பிளண்ட் பண்ணாலே போதும். அது மாதிரி பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணாலே அந்த ரெகுலர் டீசல் வந்து இன்னும் அதிகமான காலத்துக்கு நம்ம கூட இருக்கும். ரெண்டாவது, நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவலும் கொஞ்சம் குறையும். ஏன்னா குளோபல் வார்மிங்க்கு மேஜர் ப்ராப்ளமே வந்து நம்ம ஃபாசில் ஃபியூலை வந்து பேர்ன் பண்ணதுனால தான். ஃபாசில் ஃபியூங்கிறது நான் சொன்னேன் முதல்ல பயோமாஸ்லேருந்து வந்தது தான். பயோமாஸ் எப்படி வருது? ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்ல கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகுது. ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி தட் காட் லாக்ட் இன் த பயோமாஸ் அண்ட் பயோக்ரூட் அண்டர்
எர்த் ஃபார் thousands of years. நம்ம அதை தோண்டி எடுத்து எரித்து திருப்பி கார்பன் டை ஆக்சைடு மேலே, அங்கே தான் பிரச்சனையே வருது. ஓகே. ஸோ பயோடீசல் இஸ் நாட் ஓன்லி ஆப்ஷன் ஃபார் அவாய்டிங் ஃபாசில் ஃபியூயல் ஆர் சேவிங் ஃபாசில் ஃபியூயல். குளோபல் வார்மிங்கை வந்து தடுக்க முடியாது, பட் ஓரளவுக்கு கம்மி பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களோட என்ஜின் கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து சேஞ்சஸ்லாம் நிறைய பண்ண தேவையில்லை அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தோட வெற்றி எப்போ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா வந்து அது சிம்பிளாக எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா மாறுறப்போ தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் அப்படின்னு சொல்லப்படுற இது வந்து இந்த வகையை சேர்ந்தது தானா? எல்லாமே வந்து இந்த வகையை சேர்ந்தது தானா? அப்படி சொல்ல முடியாது. பயோடீசல் இந்த வகையை சேர்ந்தது. பயோ எத்தனால் இருக்குது, பயோ புட்னால் சொல்கிறாங்க, பயோ ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் என்ஜின்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் உங்களுக்கு கவலைப்படுறது ஹைட்ரஜன் என்ஜின் இப்போ தான் கவலை பண்ணணும். இப்போ வந்து ஹைட்ரஜன் என்ஜினில் நீங்கள் கார் ஓட்டணும்னா த என்ஜின் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் மச் காஸ்ட்லியர் தேன் ஏர்க்ராஃப்ட். அது பட் பயோ ஹைட்ரஜன் வந்து க்ளீன் எனர்ஜி. இட் டசன்ட் புட் அவுட் பேட் திங்ஸ் ஆல்சோ. ஆமாம். பயோ புட்டனால் கூட, பயோ எத்தனால் கூட தான். நான் சொன்ன மாதிரி பிரேசிலில் வந்து பயோ புட்டனால், பயோ எத்தனால் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சுகர் கேன் தான் மேக்ஸிமம் அவங்க டிபெண்ட் பண்ணுறது. சுகர் கேனில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆல்கஹாலை தே டைவர்ட் டிபெண்டிங் அப்பான் தி குவான்டிட்டி தே ப்ரொடியூஸ், தே பைஃபர்கேட். அண்ட் த கார்ஸ் தே ப்ரொடியூஸ் இன் பிரேசில் எல்லாமே ஃப்ளக்ஸி கார்னு பேர். ஓகே. They run on alcohol and petrol mix. Okay. Any ratio it will take up. Do you mean proper alcohol, sir? Proper alcohol. Okay. But என்னன்னா இந்தியா சொல்ல முடியாது. பட் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஆல்கஹாலும் ஒரு ஃபுட்டு தான். நம்ம ஊர்லேயே இப்படி ஆகிட்டு வருது. பட் இருந்தாலும் பிரேசிலை பொறுத்தளவு அவங்க டிபெண்ட் பண்ணுறது ஒரே ஒரு ஃபீட் ஸ்டாக் தான். பட் நமக்கு வந்து அது மாதிரி ஃபீட் ஸ்டாக் கிடையாது. அதனால் we have to depend on different kinds of feed stock. அதில் ஒரு ஃபீட் ஸ்டாக் வந்து ஆல்கே, பாசி. அது கடல் பாசி ஆகட்டும், இல்லை தூய நீரில் வளர்கிற பாசி ஆகட்டும், ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறது, அதை டிபெண்ட் பண்ணுறோம். அதை வளர்த்து க்ரோ பண்ணி சப்ளை பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் ரன் பண்ணுறதுன்னா ஒரு நாளைக்கு 500 டன் வேணும்னு கேட்குறோன்னா உங்களால் முடியணும். அதுக்கான டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆகலை. இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் க்ரோ பண்ணணும். த்ரூஅவுட் இந்தியா க்ரோ பண்ணணும். எல்லா இடத்துலையும் தட்பவெப்பநிலை வேறுபடும், கிடைக்கிற வாட்டர் வேறுபடும், அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வேறுபடும், சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் வேறுபடும். அதனால் ஒரே ஆல்கையை வந்து எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் கன்சார்ஷியம் ஆர் ஆல்கே யூ ஹேவ் டு செலக்ட். ஓகே. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட். அது மிகப்பெரிய ஒரு இது. ஸோ எவ்வளோ என்ன தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட டீசல்னு வரும்போது இருக்கிற டீசலை தான் கம்பேர் பண்ணுவோம் விலையை, அந்த டீசல் இருக்க வரைக்கும். அப்போ வந்து அந்த விலைக்கும் பக்கத்தில் வரணும். ப்ரொடக்ஷனே காஸ்ட் ஜாஸ்தியாகுது. தென் எக்ஸ்ட்ராக்ஷன், கன்வர்ஷன் எல்லாம் வரும்போது the காஸ்ட் இஸ் வெரி ஹை. ஓகே வருண், ஸோ இந்த மாதிரியான புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்படிதான் இதெல்லாம் யோசிக்கிறாங்களோ, எப்படிதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி புதுசு கண்டுபிடிச்சு அதை அக்செப்ட் ஆகி ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை அது வந்து ஒரு சிஸ்டமாவோ மாறும்போது நிறைய வேலை வாய்ப்பு கூட ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்லேயே வந்துட்டு அதிகமா வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இது ஒரு வகையில வந்து ஒரு பாசிட்டிவான முயற்சியில எடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பிளஸ் நமக்கு கூட இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. சோ அதையும் தீர்க்கிற ஒரு விஷயமாவே இதை பார்க்கலாம் இல்லையா? கிரேட். நீங்க வேலைன்னு சொன்னா நம்மளோட வேலையெல்லாம் இப்போ வண்டியை சார்ந்துதான் இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல நின்றுச்சு அப்படின்னா நம்மளோட வேலையே ஓடாது இல்லையா? அப்படி பேசிக் லெவல்ல பார்த்தா கூட இந்த விஷயத்தை பத்தி நம்மளுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம எந்த நிலைமையில இருக்கு இந்த மாதிரி ரிசர்ச்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சொல்ற மாதிரி இன்னும் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க புதிய FM இனியவை என்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பயோடீசல் டே. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டீசல் எப்படி வருது அப்படின்னு கேட்டாலே நம்மளாம் முழிக்க ஆரம்பிச்சிருவோம். எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அது ஏதோ மிடில் ஈஸ்ட் பக்கத்துலேருந்து வருதுப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நாள் வருது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்க 2க்கும் அதிகப்பட்ட வண்டிலாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் எழும்பும். பட் பயோடீசல்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஆல்டர்னேட்டிவ். அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிஜமாவே இது வரைக்கும் அவ்வளவா தெரியாத விஷயங்கள்லாம், நம்மளுக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லாத விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம
கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபியூவலை டிபெண்ட் பண்ணி இருக்கு, பேஸ் பண்ணிருக்கு, அதோட பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருந்து ஒரு நாளும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா இருக்கும் கண்டிப்பா. சோ அதை பத்தி நம்மளும் ஒரு இந்தியாவை இந்தியாக்கான விஷயம் இல்ல, அது அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுறதை விட்டுட்டு ஒரு காமன் மேனா நமக்கும் அதுக்கான உரிமை இருக்கு, அதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உரிமையோட நிறைய டவுட்ஸ் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நீங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பத்தி பேசுனீங்க. இப்போ யூசேஜ் பத்தி சொன்னீங்க, எப்படி நம்ம நார்மலான வெஹிக்கல்ல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஸோ இந்திய அளவில் இல்லை உலக அளவில் இந்த உற்பத்தி ஆகட்டும் இல்லை பயன்பாடாக இருக்கட்டும் எந்த அளவில் இருக்கு அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு அதை சொல்லிடுங்க. இந்தியாவில் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பயோடீசல் ஆர் பயோஃபியல்ங்கிறது வந்து வெஜிடபிள் ஆயிலிருந்து எடுத்தது. அது இந்தியாவுக்கு ஒத்து வராது. அதனால் அமெரிக்கா, யூரோப், சில ஏஷியன் கண்ட்ரீஸ் இங்கெல்லாம் வந்து ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் தே மேக் வேஸ்ட் குக்கிங் ஆயில் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய இந்தியாவிலே இருக்குது. இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக தான் இதனுடைய முயற்சிகள்லாம் எடுத்து ஜட்ரோஃபா, பொங்கேமியா, வேஸ்ட் குக்கிங் ஆயில் இதெல்லாம் வச்சு சில கம்பெனிஸ் இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி ரயில்வே எல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெயின்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். சில ட்ரெயினில் வந்து இட் இஸ் ரன் ஆன் பயோடீசல்னு போட்டிருக்கோம். ஓகே, அது வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் ஜட்ரோஃபா. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இன் ஃபரிதாபாத் R&D சென்டர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜட்ரோஃபாலையும் பண்ணியிருக்காங்க, ஆல்கையிலையும் பண்ணுறாங்க. அதனால் கம்பெனிஸ் இனிமேல் தான் வரணும். இதுக்கு வந்து தனியாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சார் டவுட்டாக வருது. இதுக்கான தனி அமைச்சகம் இருக்கா, தனித்துறை இருக்கா, இல்லை இதுக்காக ஒரு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் வந்து இது வருதா அப்படின்னு சொல்லுங்கள் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுதான் மேஜர் ஃபண்டிங். அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. UGC, DBT, DST, DRDO, CSIR, MNRE. அதில் MNREங்கிறத வந்து ரினியூவபிள் எனர்ஜியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது. ஓகே, MNRE மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே ஓகே. அவங்க இப்போ மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணது பயோ எனர்ஜி அண்ட் பயோகேஸ், விண்ட் எனர்ஜி அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, பயோகேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா பயோகேஸ் ஆல்ரெடி வில்லேஜஸ்லாம் இருக்குது. இப்போ தான் வந்து ஆல்கைக்கும் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மினிஸ்ட்ரி ஆல்ரெடி ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்கு. அது மாதிரி DBT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR, DRDO, UGC இது மாதிரி ஃபண்டிங் ஏஜென்சிஸ் நிறைய இருக்குது நமக்கு. ஓகே, இவங்களுக்காக அவங்க ஃபண்ட் பண்ணி அவங்க வந்து ரிசர்ச்சை கால் ஃபார் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இன்ஸ்டிடியூட்ஸுங்களுக்கு, யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸு கூட ஃபண்ட் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து மானிட்டரிங் கமிட்டி, ப்ராஜெக்ட் அட்வைசரி கமிட்டி, கோர் கமிட்டியெல்லாம் ஏற்படுத்தி அவங்களுடைய மானிட்டரிங்கில் வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ தான் அதனுடைய முடிவுகள் அதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியோடைய கோஆப்ரேஷன் வேணும். அதுதான் லேக்கிங். ஸோ கவர்மெண்ட் என்ன தான் வந்து புஷ் பண்ணால் கூட ஃபைனலி இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, லார்ஜ் ஸ்கேல் அவங்களுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களுக்கு தான் ஃபண்டு நிறையா இருக்குது. அண்ட் தே நோ ஹவு டு டேக் இட் டு லார்ஜ் ஸ்கேல். அகாடமிக் ஒரு லெவல் தான் போக முடியும். ஸோ அந்த கேப் பிட்வீன் அகாடமி அண்ட் இண்டஸ்ட்ரி அதை பிரீச் பண்ணுறது தான் வந்து மேஜர் சேலஞ்ச். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க இதோட யூசேஜ் வந்து காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால யூசேஜ் இன்னும் காமன் மேனுக்கு வரல அப்படின்றது. நீங்கள் ட்ரெயின்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு ட்ரெயின்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேறு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இப்போதைக்கு இந்த ரிசர்ச் மூலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பயோ சொன்ன கர்நாடகா கவர்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து 2000 2500 பஸ்ஸஸ், டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு வந்து பயோடீசல் ஃப்ரம் பொங்காமியா அது மாதிரி சீட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் ஆயிரக்கணக்கான வில்லேஜில் அடாப்ட் பண்ணி போன கவர்மெண்ட்டே பண்ணிச்சு. கர்நாடகா டெவலப்மெண்ட் பயோஃபியூல் டெவலப்மெண்ட் போர்டு அவங்க வந்து ஆக்டிவாக 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது தவிர மற்ற ஸ்டேட்டில் அவ்வளவு தூரம் அதை பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் கர்நாடகா இஸ் லீடிங் இது.
ஒரு விஷயத்தை பற்றி ப்ராப்பரான ஃபேக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸோட வந்து நம்ம சொல்கிறப்ப யார் காதுலையும் போய் விழுறதில்ல. பட் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டுருச்சு, அது வந்து கொஞ்ச நாள் வந்து அதை பற்றி பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் அதை வச்சு வந்து மக்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பேசிக்கான ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ப்ளஸ் வந்து பயோடீசல் அந்த பயோ அப்படின்ற டேர்ம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மேபி கொஞ்சம் படித்தவங்க இல்லை நிறைய தெரிஞ்சவங்க இந்த விஷயத்தை ரிலேட்டடாக தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த மூலிகை பெட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த ராமர் பிள்ளை கண்டுபிடிச்சதா சொல்லப்படுறேன், இந்த மூலிகை பெட்ரோலுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற டவுட் எழும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு மூலிகை பெட்ரோலுடைய டெக்னாலஜி என்னென்ன அவரை மீட் பண்ணது இல்லை, அதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. அது தட் லுக்ஸ் லைக் எ மேஜிக் ஃபார் மீ. பட் எந்த கண்டுபிடிப்புமே முதல்ல வரும்போது பல எதிர்ப்புகள் தான். நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டுபிடிப்புமே முதல்ல ஏற்றுக்கவே மாட்டாங்க. போக போக அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அப்படி தான் எல்லா கண்டுபிடிப்புமே. அதனால் புது கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம ஏளனம் பண்ணக்கூடாது. எங்கே பிரச்சனை வருதுன்னா ரீஇன்வென்டிங் வீல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. அது நம்ம ஊரில் நிறைய நடக்குது. ஃபண்டிங்கெல்லாம் வந்து திருப்பி நான் அதையே பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வீல் கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வீல். திருப்பி நான் வீல் கண்டுபிடிச்சி பார்க்குறேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சது பணம் கொடுன்னா அது ரீஇன்வென்டிங் வீலுங்கிறது நம்ம ஊரில் நிறைய நடக்குது. வேஸ்டிங் மணி. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ அந்த மானிட்டரிங் கமிட்டி இதெல்லாம் இருந்து ஒரு கைடன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கிறதுனால அது குறைஞ்சிட்டு வருது. இண்டஸ்ட்ரியோடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோக்கஸ் அதிகமாக வரும். அண்ட் இண்டஸ்ட்ரியை கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தேவை. வெளிநாட்டிலிருந்து நம்ம டெக்னாலஜி வாங்க வேண்டாம், நம்ம ஊர்லேயே சீப்பர் டெக்னாலஜி இருக்குது. ஏன்னா மங்கள்யான்னு ஒரு உதாரணம் 450 கோடியில் பண்ணிட்டாங்க. ஒரு கம்மியான செலவு. ஏன்னா நம்மளுடைய டெக்னாலஜி நம்முடைய மென்டாலிட்டி எல்லாமே வந்து பெரிய விஷயங்களை குறைஞ்ச விலையில் பண்ணுறது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. அந்த மாதிரி தான். அதனால் இந்தியன் முறை தான் பெஸ்ட்டு ஃபார் இந்தியா. ஓகே, கிரேட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயோடீசல் டே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம் சார். இன்ஃபேக்ட் இதை பற்றி நாங்கள் கேள்விப்படுற சில டேர்ம்ஸ்லாம் எங்கள் லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. பட் அந்த புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லெவலுக்கு ஒரு பீப்புள் கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லாமல் ஒரு சின்ன பசங்களுக்கு அதை வந்து பேசிக் லெவலில் வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் வந்து எங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய இதை பற்றி பேச வேண்டியிருக்குன்னு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியுது இல்லையா? கண்டிப்பாக சார் மாதிரி கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, புதுசாக கண்டுபிடிக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. கண்டுபிடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள், அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸை முதல்ல நம்ம பார்க்கணும். இருக்கிற விஷயங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்குதே, இது எதுக்கு புதுசா அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு இருக்கிற விஷயத்துல என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, இதுல புதுசா இன்வென்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு இந்தியாவோட இல்லை ஒரு உலகத்தோட இல்லை ஒரு நாட்டோட ஒரு வளர்ச்சிக்கே வந்து இது உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வரும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் எஃப்எம்மின் இனியவை என்று. வெல்கம் பேக். காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். எந்த விஷயமே வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கூட குறையாம வந்து சாரஸ்யமாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் ராஜி. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம், பயோடீசல் பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சாச்சு. அண்ட் என்னதான் வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்டாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற எக்ஸிஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றத விட அது ஒரு வேளை கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் முழிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு இப்பவே வந்து அதுக்கான ஆல்டர்னேட் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பயன்படுத்திக்கிட்டும் இருந்தார் கண்டிப்பா நல்லது. ஸ்கவுட்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்சிசிக்கு பேரலா ஸ்கவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மோட்டோவே பாத்தீங்கன்னா பி ப்ரிப்பேர்ட் அப்படி தான். எதுக்குமே முன்னே கொஞ்சம் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. பட் இதுவே பாத்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் லெவலுக்குலாம் பேசுறோம். முதல்ல நம்மள தமிழ் மொழியை பத்தி நம்மளுக்கு எல்லா விஷயமா தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு நிரஞ்சன் பாரதி. இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறாரு அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம சங்ககால இயக்கங்களை அதாவது சீவக சிந்தாமணிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கதை அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதை பத்தி மட்டும் பேசாம